தந்தையாம் கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இந்த பகல் வேளையில் இறைமைந்தன் இயேசுவின் மூலம் கடவுள் நமக்களித்திருக்கின்ற நற்செய்தியின் ஒரு பகுதியை சிந்திக்கின்றோம். அன்பர்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவிக்கின்றேன். தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே அதன் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, அதாவது 31லிருந்து 33 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது இயேசு சொல்லுகின்றார், ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்துக்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அனைத்துக்கும் மேலாக இறைவனையும் அவருடைய இறை அரசையும் நாடுங்கள், தேடுங்கள் என நமது இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு நமக்கு அறிவுரை வழங்குகின்றார். இறைவனை நாடுங்கள், இறை அரசை நாடுங்கள். முதலாவது, கடவுள் என்ற பெயரில் பலவிதமான காரியங்கள் மனிதர்களால் உலகில் நம்பப்படுகின்றது. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நம்ப வேண்டிய கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இயேசுவின் திருத்துதராகிய தூய பத்ரோஸ், புனித ராயப்பர் அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு பகுதியை நாம் இங்கே கவனிக்கின்றோம். புனித ராயப்பர் பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அதன் 13, 15, 16 வசனங்களை கவனிக்கும்போது, ஆகவே உங்கள் மனம் செயலாற்றதாய் இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்கள் உங்கள் நடத்தைகள் எல்லாம் தூய உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. மறைநூலில் இறைவேதத்தில் இருக்கின்ற செய்தியின்படி விண்ணகத்து இறைவன் தூய்மையானவர், பரிசுத்தமுள்ளவர் என்று நாம் விளங்கி கொள்ளுகின்றோம். அந்த தூய்மையான விண்ணக இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய், உகந்தவர்களாய் நீங்கள் இந்த உலகில் வாழ வேண்டும் என இறைமைந்தன் நமக்கு அழைப்பு விடுகின்றார். காரணம், நாம் கற்பித்து கொண்டவைகளை கடவுளாக, இறைவனாக நம்பி நாம் அவ்விதமாக வாழ்ந்துவிட முடியாது. நம்மை படைத்து நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கின்ற அந்த கடவுளின் தன்மையை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ வேண்டியது அவசியமான காரியம். நம்மை படைத்த இறைவன் தூய்மை உள்ளவராயிருந்தால் அதற்கேற்ற தூய பிள்ளைகளாய் நாமும் வாழ வேண்டியது அவசியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எபிரேயருக்கு எழுதின திருமுகத்திலே 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார் என வாசிக்கின்றோம்.
தூய்மை இல்லாமல் தூய கடவுளை காண முடியாது. தூய கடவுள் இருக்கின்ற இடத்திற்கு செல்லவும் முடியாது என்பதை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் விளங்கி கொள்ளுகின்றோம். ஆகவேதான் இறைமைந்தன் இயேசு அழைக்கின்றார், உங்களை அழைத்த அந்த இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நீங்கள் மாறுங்கள். இறைவனுக்கு ஏற்புடையவனாக நீங்கள் மாற வேண்டுமென்றால் அந்த இறைவனிடத்திலிருந்து வந்த இறைமைந்தனாகிய என்னை பின்பற்றுங்கள். நானே இறைவனின் தன்மையை உலகத்துக்கு காண்பிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றேன். மற்ற மனிதர்கள் மனித பெற்றோருக்கு பிறந்து வந்திருக்கும்போது நான் மாத்திரமே விண்ணக தந்தையிடமிருந்து தூய ஆவியினால் உருவாக்கப்பட்டு இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இறை ஆவியால் பிறந்து இறைவனுக்கேற்ற தூய்மையுடன் வாழுகின்ற என்னை நோக்கி பாருங்கள், என்னையே பின் சென்று வாருங்கள் என இயேசு அழைக்கின்றார். யோவான் அருளப்பர் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்திலே, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவைகளுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் என்கிறார் இயேசு. இயேசுவின் வார்த்தைகளையும் அவர் வாழ்வின் மாதிரிகளையும் பின்தொடரும்படி அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்புக்கு இணங்கி நாம் வாழும்போது மட்டுமே அந்த இறைவனுக்குரிய தூய்மையை நாம் அடைய முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருளப்பர் எழுதின நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வரப்போவதில்லை. தந்தையாம் கடவுள் தூய்மையாக இருக்கின்றார். அவருடைய விண்ணரசு தூய்மை பொருந்தியது. அங்கே செல்ல வேண்டியவர்கள் தூயோராக மாறியிருக்க வேண்டும். அப்படியென்றால் தூய கடவுளின் தூய மைந்தனின் வார்த்தையிலும் வாழ்வு மாதிரியிலும் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி வாழாமல் ஏதோ இயேசுவை இறைமைந்தனாக நான் விசுவாசிக்கின்றேன், இயேசுவை கடவுளாக நான் தொழுகை செய்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் யாரும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் மாறிவிட முடியாது. லூகாஸ் எழுதின நற்செய்தி நூலிலே 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின என்று படிக்கின்றோம். பேய்கள் கூட இயேசுவை இறைமைந்தன் என்று அறிக்கையிடுகின்றன, விசுவாசிக்கின்றன. அப்படி என்றால் இயேசுவை வெறுமனே இறைமைந்தன் என்று விசுவாசிப்பது நாம் இறைவனின் மக்களாய் மாறிவிடுவதற்கு போதுமானது அல்ல என்பதை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்லுவதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவிழப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளிலே பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உமது பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உமது பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உமது பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் என்கிறார் இயேசு. இயேசுவை இறைமைந்தனாக நம்புவதோ இறைவனாக தொழுகை செய்வதோ நாம் இறைவனின் குழந்தைகளாய் மாறிவிடுவதற்கு காரணமாக அமைந்து விடாது. அதுவே நம்ம இறைவனின் குழந்தைகளாய் மாற்றிவிடாது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்.
எப்போது இறைமைந்தனின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமோ, அவர் காண்பித்து தந்த மாதிரியின்படி வாழுகின்றோமோ, அப்போதுதான் நாம் இறைவனின் குழந்தைகளாக மாற முடியும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் வெறும் ஆராதனை தொழுகை என்ற நிலையிலும் அல்லது புனிதர்கள் என்று நம்புகின்ற பல மனிதர்களை புகழுவதிலும் தங்கள் வாழ்நாளை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனிடத்திலிருந்து வந்து இறைவனிடத்தில் சென்று இறைவனிடத்தில் இருக்கின்ற இயேசுவை தவிர அந்த இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் நம்மை மாற்றுகின்ற தகுதி வேறு யாருக்கும் இருக்க முடியாது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளுவோம். மற்ற மனிதர்கள் எல்லாம் அடக்கத்தலங்களில் இருந்து கொண்டிருந்தால் அவர்கள் நமக்கு உதவி செய்வது எப்படி என்ற ஒரு சவாலான கேள்வி இருக்கின்றது. ஆனால் இயேசு கூறுகின்றார், திருவெளிப்பாடு 1:18 வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றைக்கும் வாழ்கின்றேன். என்றென்றைக்கும் வாழ்ந்து நிலையாய் நித்திய ஜீவனாய் இருக்கின்ற இயேசுவின் போதனைகளின்படி வாழ வேண்டியது அவசியமான காரியம். இயேசு இந்த உலகை விட்டு கடந்து செல்லும்போது தம்முடைய திரு தூதர்களை அழைத்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு செல்லுங்கள், எல்லாரையும் எனக்கு சீடர்களாக மாற்றுங்கள், நான் உங்களுக்கு கற்பித்த எல்லா காரியங்களையும் அவர்கள் கடைபிடித்து ஒழுகும்படி அவர்களுக்கு கற்பியுங்கள் என்று சொல்லி தனது இறுதி கட்டளையை சீடர்களிடத்தில் ஒப்புவித்ததாக நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 28 19-20 நாம் வாசிக்கின்றோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், அப்படி நீங்கள் கற்பிக்க வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரமே இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடனே இருக்க முடியும். என் கட்டளை உபதேசங்களின்படி நடக்கிறவர்களோடு கூடவும் நான் இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றார். அன்பு நண்பர்களே, நாம் இயேசுவின் வார்த்தை போதனைகளை கடைபிடித்து ஒழுகுகின்றோமா? அவருடைய திருத்தூதர்கள் காட்டிய வழியில்தான் நாம் நடக்கின்றோமா என்பதை இந்த நாட்களில் சிந்தித்து கொள்ள வேண்டும். வெறுமையான ஆராதனைகள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை மாற்றிவிட முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தூய பவுலடியார் ரோமைய சபைக்கு எழுதின நிருபத்திலே ரோமையர் 12 முதல் 2 அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாம் நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு உகந்த தூய காணிக்கையாக இறைவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் ஒரு உண்மையான தொழுகையாக இருக்க முடியும். எப்படி அர்ப்பணிப்பது என்பதை குறித்து தான் அடுத்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். நீங்கள் இந்த உலகின் போக்கின்படி ஒழுகி விடாதீர்கள், வாழ்ந்து விடாதீர்கள், மாறாக உங்களை படைத்த அழைத்த விண்ணக தந்தையை நினைவு கூறுங்கள். அவர் தூயவராய் இருக்கின்றார் அல்லவா? அவருக்கு உகந்த தூய்மை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த விண்ணக தந்தைக்கு ஏற்புடையவைகள் எவை
என்று சிந்திக்க வேண்டியது அவசியமில்லையா? நாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறும் கண்மூடித்தனமான தொழுகைகளில் சென்றால் அந்த இறைவனின் தன்மையை அடைய முடியுமா? பல சந்தர்ப்பங்களில் பல மனிதர்களை அவர்கள் புனிதர்கள் என்று நம்பி அவர்கள் அடக்கத்தலங்களை சுற்றி வருகின்றார்கள். அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்று ஏதேதோ காரியங்களை புனிதமாக நினைக்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்வதால் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாறிவிட முடியாது. நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாறும்படியான ஒரு விருப்பமும் வாஞ்சையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்கள் இறைமைந்தனை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசுவின் பின்னே செல்லுகின்றார்கள். கடவுள் தமது தூய ஆவியை அவர்களுக்கு அருளுகின்றார். கடவுளுக்கு உண்மையில் கீழ்ப்படுகின்றவர்களுக்கு கடவுள் தம்முடைய தூய ஆவியை அருளுகின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டார்கள், அடக்கம் செய்து விட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? அதை குறித்து அவருடைய முக்கிய சீடர் பேதுரு பத்ரோஸ் சொல்வதை நாம் கேட்போமா? நீங்கள் சிலுவையில் அறைந்து தொங்க வைத்து கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பை அளிப்பதற்காக கடவுள் அவரைத்தான் தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். நண்பர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம். அவரை கண்டோம், அவரை தொட்டு பார்த்தோம் என்று மட்டும் சொல்லிவிடாமல் அவர் விண்ணகத்திலிருந்து கடவுளின் தூய ஆவியையும் எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த தூய ஆவி எங்களுக்குள் உறைகின்றது. அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் நாங்கள் உணர்கின்றோம் என்று சொல்லி தைரியமாக சாட்சி பகர்கின்றார்கள். விண்ணக தந்தைக்கு ஏற்புடையவளை சிந்திக்க விருப்பமுள்ளவர்களுக்கு அந்த விண்ணக தந்தை தமது தூய ஆவியை கொடுக்கின்றார் என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை இங்கே விளங்கிக் கொள்ளுகின்றோம். நம்முடைய சுயபலத்தில் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நிச்சயமாக வாழ்ந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவேதான் கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஆவியையே கொடுக்கின்றார். நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். இயேசு சொன்னார், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தால் தான் வழிபட முடியும். கடவுள் தூய ஆவியாக இருக்கின்றார். அவர் எந்த உருவத்திலும் வடிவத்திலும் இருப்பதுமில்லை, இருக்க முடிவதுமில்லை. வானம் பூமி சகலத்தையும் படைத்த கடவுள் ஏதோ ஒன்றுக்குள் புகுந்து ஒளிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி கொண்டிருக்கின்றவர் தூய ஆவியாய் செயல்படுகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தூய ஆவியாய் இருக்கின்ற இறைவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே, அவர்களுடைய ஆன்மாவிலே வந்து உறைகின்றார் என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். கொரிந்து சபைக்கு தூய பவுலடியார் எழுதின திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியர் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்கின்றார். நண்பர்களே, நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நாம் இன்னும் கடவுளின் கோயிலாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளின் தன்மையை விரும்புகிறவர்களுடைய ஆன்மாக்களிலே
கடவுள் தூயாவியாய் வந்து உரைகின்றார். இந்த அனுபவத்தை நாம் அடைந்திருக்கின்றோமா? ஏதோ கடவுள் எங்கேயோ இருக்கின்றார், எப்படியோ இருக்கின்றார் என்று நம்முடைய மனதும் அம்சமும் தோன்றினபடி கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை இல்லை இல்லை. சொர்க்கத்தின் கடவுள் தூய ஆவியாய் நமக்குள்ளே எனக்குள்ளே வந்து உரைகின்றார், குடியிருக்கின்றார், என்னை வலுப்படுத்துகின்றார், என்னை நடத்துகின்றார் என்று சொல்லக்கூடிய அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதா? இந்த மெய் அனுபவம் இல்லாமல் அநேகர் தங்களை கடவுளின் குழந்தைகள் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளின் குழந்தைகளாயிருந்தால் கடவுள் அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்க வேண்டும். ரோமைய சபைக்கு தூய பவுலடியார் எழுதின திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று குறிப்பிடுகின்றார். கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்டால் நாம் கடவுளின் குழந்தைகள். தீயாவியால் இயக்கப்பட்டால் நாம் தீயாவிகளின் குழந்தைகளாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய செயல்களும் சிந்தனைகளும் வாழ்க்கை முறையும் நாம் எந்த ஆவியின் இயக்கத்தில் வாழுகின்றோம் என்பதை காட்டி கொடுக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார், ஐயா, மாலை 5 மணிக்கு என் அலுவலகத்தை விட்டு நான் வெளியே வரும்போது ஒரு வல்லமை என்னை டாஸ்மாக் கடைக்கு நேராய் இழுத்து செல்லுகின்றது. நான் எவ்வளவோ தடுத்து நிறுத்த முயலுகின்றேன், எனக்கு இயலவில்லை. அங்கு சென்று நன்றாய் குடித்து விட்டு வீட்டுக்கு போய் தகராறு செய்கின்றேன். இப்படித்தான் என் வாழ்க்கை கழிகின்றது. எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஐயா என்று கூறினார். அநேக மனிதர்கள் தங்களுக்கு தெரியாத மர்மமான ஒரு சக்தியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சக்தி அவர்களை அந்த சக்தியின் தன்மைக்குரிய சூழலுக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைத்தாலும் அந்த பிடியிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் அதன் 38வது வசனத்திலே இயேசுவை குறித்து அவருடைய திருத்தூதராகிய பத்ரோஸ் இப்படி சொல்லுகின்றார், கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே தெரிந்தார். அலகையின் கொடுமையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் கடவுளின் தூய ஆவியின் வல்லமை நமக்கு அவசியம் என்பதை இங்கே விளங்கிக் கொள்ளுகின்றோம். கடவுள் தம்முடைய தூய ஆவியை தம் மைந்தனுக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தபடினால்தான் அலகையின் எந்தவித கொடுமையில் சிக்கியவர்களையும் இன்று வரை விடுவித்து கொண்டே இருக்கின்றார். அதே தூய ஆவி நமக்குள் வந்து உறையும் போது முதலாவது அலகையின் படியிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம். இரண்டாவது மற்றவர்களையும் விடுவிக்க சக்தி மிக்கவர்களாக மாறுகின்றோம். அப்படி என்றால் நாம் கடவுளின் குழந்தைகளாய் மாறுவது, கடவுளின் தூய ஆவியின் அங்கீகாரத்தை பெறுவது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். கடவுளின் தூய ஆவியின் அனுபவம் இல்லாமல் கடவுளின் குழந்தைகள் என்று சொல்லி கொண்டிருப்பது நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிற விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாம் கடவுளின் குழந்தைகளுக்குரிய தகுதிகளை அடையும்படி, அந்த கடவுளின் தூய ஆவி நமக்குள் வந்து உறையும்படி நாம் அந்த இறைமைந்தன் இயேசுவின் வழியில் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். இறைமைந்தன் இயேசுவின் வழியில் நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த தூய ஆவியை அவர் கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இறைமைந்தனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல்,
அவருடைய திருப்பலியின் மூலம் அவர் நம் வாழ்வை கழுவி தூய்மைப்படுத்துவதற்கு இடமளிக்காமல் நாம் வேறு ஏதோ காரணங்களை சொல்லிக்கொண்டு நாம் கடவுளின் குழந்தை என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அத்தியாயத்தில் அதன் 42ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது 41 படிக்கும்போது ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்கச் செய்தார். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து தான் சாட்சி பகர்கின்றார்கள். மகா தூய நிலையில் இருக்கின்ற இறைவனின் தன்மையை நாம் அடைய வேண்டுமென்றால் முதலாவது பாப நிலையில் இருக்கின்ற நம்முடைய இப்போதைய நிலைமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், நாம் கழுவப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். பால் வாங்க வேண்டுமென்றால் அந்த பாத்திரத்தை நன்றாக கழுவி அதை காய வைத்து தான் அதில் பாலை வாங்குகின்றோம். வீட்டிலே அந்த கழிவு நீரெல்லாம் ஊற்றுவதற்கு சில பாத்திரங்களை வைத்திருப்போம். அவைகளை நாம் அடிக்கடி கழுவுவதில்லை. தூய ஆவியாகிய இறைவன் நமக்குள் வந்து உறைய வேண்டுமென்றால் நாம் கழுவப்பட வேண்டியது அவசியமான காரியம். ஆகவே தான் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பாவ மன்னிப்பு பெற நீங்கள் மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் என்னுடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் உங்களை பாவிகள் என்று முதலாவது ஒப்புக்கொள்ளுங்கள். நான் கடவுளின் குழந்தையாக இருக்கின்றேன், நான் கடவுளை விட மேலானவனாக இருக்கின்றேன் என்றெல்லாம் நாம் நினைத்து கொள்ளாமல், இல்லை இல்லை இல்லை, தூய கடவுளுக்கும் எனக்கும் எந்த உறவும் தொடர்பும் இல்லை. நான் பாவியான மனிதன். என் பாவங்களுக்கு மன்னிப்பும் பாவ கழுவப்படுதலும் அவசியமாக இருக்கின்றது. இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற பாவ நிவாரண பலியாக இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அவருடைய திரு ரத்தம் என் பாவங்களை கழுவும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே என் பாவங்களை விட்டு நான் மனம் திரும்ப விரும்புகின்றேன் என்று பிரார்த்திக்கும் போது மட்டும்தான் ஒரு மனிதருடைய பாவங்கள் கழுவப்படுகின்றது. அவ்விதமாய் பாவங்கள் கழுவப்படுகிறவர்கள் மேல் கடவுளின் தூய ஆவியானவர் வந்து செயலாற்றுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த திருத்தூதர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பாருங்கள், இறைமைந்தன் இயேசுவின் சிலுவை பலியை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். பாவ அறிக்கை செய்து பிரார்த்தித்து கொண்டே இருக்கின்றார்கள். தங்கள் வாழ்வை இறைவனுக்கு முற்றிலும் அர்ப்பணம் செய்து விட்டார்கள். இந்த நிலையில் அங்கே கடவுளின் ஆவி அவர்களுக்குள் வந்து இறங்கி விடுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாகவே நாமும் இந்த பாவ அறிக்கையின் அனுபவம், பாவம் கழுவப்படுகிற அனுபவத்துக்குள் வரும்போது மட்டும்தான் இந்த தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். திருத்தூதர் பணிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மேலுள்ள விசுவாசம், மனந்திரும்புதலும் பாவ அறிக்கையும் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற கழுவப்படுதல் நம் ஆன்மாவை கழுவி விடுகின்றது. ஆன்மா சுத்திகரிக்கப்படும் போது கடவுளின் தூய ஆவி நமக்குள் வந்து உறைகின்றது.
தொடர்ந்து கடவுளிலே சித்தப்படி நம்மை நடத்தி செல்லுகின்றது. கடவுளுடைய குணங்களும் செயல்களும் நமக்குள் வந்து விடுகின்றது. கலாத்திய சபைக்கு தூய பவுலடியார் எழுதின திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்மையும், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். தூய ஆவி வரும்போது இந்த நற்குணங்கள் நமக்குள் வந்து விடுகின்றது. இப்போது இந்த ஆவியின் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த குணங்களை அடைய முடியாது. ஒருவருக்குள் செயலாற்றுகின்ற ஆவி தூயாவியா தீயாவியா என்று நாம் பிரித்தறிய வேண்டுமென்றால் அவருடைய குணங்களை நாம் கவனிக்க வேண்டும். 19, 20 வசனங்களிலே நாம் அதற்கு மேலே படிக்கும்போது, பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவையாகும். இப்படிப்பட்ட குணங்கள் தூய ஆவியின் குணங்கள் அல்ல. அது அலகையின் குணங்கள், தீய சக்தியின் குணங்கள். மீண்டும் அந்த வார்த்தைகளை கவனிக்கின்றோம். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம். இந்த குணங்கள் தான் நமக்குள் இருக்கிறதா? அல்லது முதலில் நாம் பார்த்த அன்பு, கனிவு என்ற நற்குணங்கள் இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், இறை ஆவியினால் நடத்தப்பட்டு இறைவனுக்கு ஏற்ற தூய குணங்கள் படைத்தவர்கள் மட்டும்தான் அந்த இறைவன் அரசில் செல்ல முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவரும் நெருப்பும் கந்தகமும் எரிகிற ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு. கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகம் எரிகிற ஏரியே உரிய பங்கு என வாசிக்கின்றோம். அங்கு அப்படி என்றால் இந்த மாதிரியான தன்மை உள்ளவர்கள் அலகையின் பிடியில் இருக்கின்றார்கள். அவர்கள் அலகை தள்ளப்படுகின்ற நரகிலே தள்ளப்படுகின்றார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் நாம் இறைமைந்தன் இயேசுவன் பின் சென்று, இறைமைந்தன் இயேசுவன் பின்னால் மாத்திரம் சென்று, இறைமைந்தன் அருளுகின்ற இறை ஆவியை பெற்று இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ வேண்டியது அவசியமான காரியம். அதைத்தான் இயேசு குறிப்பிட்டார். அனைத்துக்கும் மேலாக இறை அரசையும் இறைவனுக்கு ஏற்புடையவைகளை நீங்கள் தேட வேண்டும். மற்றவைகளெல்லாம் இறைவன் தம்முடைய குழந்தைகளுக்கு இலவசமாக அருளுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, விண்ணரசு என்பது இயேசுவை இறைமைந்தனாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. அல்லது சொர்க்கம், பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, விண்ணரசு இருக்கிறது என நம்புகிறவர்களுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. அந்த விண்ணரசுக்கு தகுதியுடையவருக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும் என்பதை நாம் தெளிவடைந்து கொள்ள வேண்டும். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானதை செய்வோர், பொய்யர் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார். இயேசுவின் போதனைகளின்படி வாழுகிறவர்கள், இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் ஆட்டுக்குட்டியானவரால் வாழ்வின் நூலிலே எழுதப்படும். அவர்கள் மட்டும்தான் அந்த விண்ணரசுக்கு செல்வார்கள் என்பது விவிலியம் 2000 ஆண்டுகளை கடந்து உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற செய்தி.
ஆகவே இந்த வாழ்வின் காலம் நாம் இறையரசுக்கு செல்வதற்கு தகுதி அடையக்கூடிய தவணை காலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகின் காரியங்களுக்காக ஓடி மண்ணில் மறைந்து விடுவோம் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. சாவை கடந்தும் ஆன்மாவாய் நாம் இருக்கப் போகின்றோம். இந்த உலகில் வாழ்வுக்கு ஏற்றபடி விளைவை அறுக்கப் போகின்றோம் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளையும் நிமிடத்தையும் எச்சரிக்கையோடு பயத்தோடும் பக்தியோடும் வாழ வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக விண்ணக தந்தையின் தூய ஆவியினால் இயக்கப்படுகிற நடத்தப்படுகிற இறை மக்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமான காரியம். இந்த அனுபவம் இல்லாமல் வேறு காரணங்களை சொல்லி இறை மக்கள் என்று சொல்லி நம்மை ஏமாற்றிக்கொள்ள முடியாது. நம்மை நாமே இறை மக்கள் என்று நாம் அறிவித்து விட முடியாது அல்லவா? அந்த இறைவன் இறையரசில் இருக்கின்ற இறைவன் அல்லவா நம்மை குறித்து சான்று பகர வேண்டும். நம்மை குறித்து மற்ற மனிதர்கள் யாரும் சான்று பகர்ந்து விட முடியாது. ஆனால் அந்த விண்ணக தந்தையிடம் நடத்தி செல்லும் இறையின் மைந்தன் இயேசு மாத்திரமே இதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்பதையும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்திலே வரும்போது, வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அறிவிக்கப்படுவர், வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன், மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர் முன்னிலையிலும் அவருடைய பெயர்களை அறிக்கையிடுவேன். வாழ்வின் நூலில் பெயர் எழுதும் அதிகாரம் மத தலைவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, வேறு எந்த புனிதர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. இறைமைந்தன் இயேசுவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதை எழுதவும் அதை பாதுகாக்கவும் இல்லையெனில் அதை கிறக்கி போடவும் கூட அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. ஆகவே நம் வீடு தேடி வந்திருக்கின்ற இறைமைந்தனுக்கு நம் வாழ்வை அர்ப்பணிப்போமாக. அவர் வழியில் நடப்பதற்கு நம் வாழ்வை இறைவனுக்கு உகந்த தூய காணிக்கையாக அர்ப்பணிப்போமாக. இறை ஆவி நம்மை வந்து ஆட்கொண்டு நடத்துவதற்கு அர்ப்பணிப்போமாக. இறைவன் தம்முடைய சாயலில் நம்மை படைத்திருந்தால் மீண்டும் தமது குழந்தைகள் இழந்து போன, அதாவது அலகையின் பிடியில் சிக்கி இழந்து போன அந்த மேன்மையான காரியங்களை மீண்டும் அடைந்து மீண்டும் தம்மிடத்தில் வந்து சேருவதை குறித்து மிகவும் மகிழ்ச்சியுடையவராக இருக்கின்றார். நாம் தான் அந்த இறையரசுக்கு செல்வதற்கு, இறைமைந்தனோடு நடப்பதற்கு, அந்த இறை சமூகத்தில் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்றோம் என்பதை மறந்து விடக்கூட. பல வேளைகளில் பல சூழ்நிலைகளிலே கடவுளே உமக்கு கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா என்றெல்லாம் நாம் கேட்டு விடுகின்றோம். கண்ணை படைத்த கடவுளுக்கு கண் இருக்க முடியாதா? காதை படைத்த இறைவனுக்கு காது இருக்க முடியாதா? நம்முடைய கண்களும் காதுகளும் தான் இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாமல் அடைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய அக்கிரமங்கள் தான் கடவுள் நமக்குள் செயலாற்ற முடியாமல் தடையாக இருக்கின்றது என ஏசாயா இறைவாக்கினர் மூலம் அதன் 59ஆவது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். இவ்விதமாக நமது வாழ்வை நாமே அழித்து கொள்ளாமல், நம் தலையிலே நாமே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளாமல் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். நமக்கு சுய இரத்தத்தையும் சிந்தி அநேகரை மீட்கும் பொருளாய் என் உயிரை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோமாக. அவர் திருத்தூதர்கள் காட்டின மரபு மாதிரியில் மாத்திரம் செல்லுவோமாக. இதற்கு புறம்பான மரபுகளும் மாதிரிகளும் கதைகளும் கட்டுக்கதைகளும் நமக்கு தேவையற்றவை. மனிதர்கள் தங்கள் இயல்புகளின்படி தங்கள் விருப்பங்களின்படி உருவாக்கி கொண்ட பல மரபுகள் பல ரீதியில் இருக்கின்றன. அவை விண்ணக இறைவனிடம் நம்மை கொண்டு சென்று விட முடியாது. விண்ணக இறைவனிடத்திலிருந்து வந்த இறைமைந்தனும் அந்த இறைமைந்தன் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறையாவியும் இறை தூதர்கள் மூலம் காண்பிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியும் மாத்திரம்தான்
இந்த இறையரசுக்கு நம்மை கொண்டு செல்ல முடியும். ஆகவே நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் முக்கியமாய் இறைவனுடைய அரசையும் அவருக்கு உகந்தவர்களையும் தேடும்படி நம்மை அர்ப்பணிப்போம். வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபம் செய்வமாக. சர்வ வல்லமையுள்ள இறைவா, விண்ணகத் தந்தையே, உம் திருமைந்தன் இயேசுவின் மூலம் 2000 ஆண்டுகளை கடந்தும் எங்களோடு பறைசாற்றி கொண்டிருக்கின்ற நற்செய்தியினை சிந்தித்திருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் இறை அரசையும் அவருக்கு ஏற்புடையவர்களை தேட வேண்டும் என்ற குரலை கேட்டோம். இறைவனிடத்திலிருந்து வந்த இறைமைந்தனே அந்த வழியில் எங்களை நடத்த முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இறை ஆவிதான் எங்களை இறைவனுக்கு ஏற்புடைய தூயவர்களாக எங்களை மாற்ற முடியும் என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த வட்டாரத்து ஜனங்கள் காலம் தாழ்த்தி விடாமல் இந்த தவணை காலத்தை சரியாய் பயன்படுத்தி தங்கள் வாழ்வை இறைவனுக்கு ஏற்புடைய ஜீவ உயிருள்ள காணிக்கையாக படைத்து இறை சித்தம் செய்து இறையரசில் வந்து சேர அருள் புரிந்தார்கள். இவர்கள் வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், கடன்கள், கஷ்டங்கள் முதலாவது இறைவனுக்கு ஏற்புடையவளை தேடும்போது இவைகள் கூட கொடுக்கப்படும் என நீர் வாக்குறுதி அளிக்கிற வண்ணம் இந்த அர்ப்பணத்தோடு வாழுகிற உம்முடைய பிள்ளைகளின் துயரங்களை மாற்றி அவர்களுக்கு நன்மைகளை வழங்கி அவர்களை மகிழ்விக்கும்படி மன்றாடுகின்றோம். இந்த வட்டாரத்து ஜனங்கள் இறை சித்தம் செய்கிற இறை மக்களாய் அநேகருக்கு ஒளி கொடுக்கிறவர்களாய் மாற நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம். எல்லா புகழும் உமக்கு செலுத்துவோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் மன்றாடுகின்றோம் எங்கள் விண்ணக தந்தையே, ஆமென். அன்புக்குரியவர்களே, சற்று நேரம் இங்கே நிற்போம். யாருக்காவது செபம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மகிழ்வோடு இறைப்பணியாய் அதை செய்ய காத்திருக்கின்றோம். வல்ல இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.